பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தேவரீர், நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து நன்மை செய்கின்றவர்களாக இருந்து நீர் எங்களை மட்டுமாக பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்திருக்கின்றீர். உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். நன்றி அறிதலுள்ள இருதயத்தோடு உம்முடைய சமூகத்திலே கூடி உம்மை ஆராதிப்பதற்கு, உம்மை நோக்கி பார்ப்பதற்கு நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கின்ற மகா பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, சூழ்நிலைகளின் நிமித்தமாக ஆலய ஆராதனையிலே ஒன்றாக கலந்து கொள்ள இயலாதபடி இல்லங்களிலே இருந்து உம்மை ஆராதிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்திலே தருகின்றோம். அனைவரோடும் உம்முடைய மாறாத திவ்ய பிரசன்னம் கூடவே இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். அப்பா, இந்த ஆராதனை உம்முடைய கரத்திலே தருகின்றோம். இந்த ஆராதனையிலே உம்முடைய மகிமை நிறைவாக வெளிப்படும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். அப்பா, ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற திருச்சபையின் அங்கங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே, அவர்கள் உம்மை கண்டு கொண்டவர்களாக தகப்பனே, வந்த வண்ணமாக வெறுமையாய் செல்லாதபடி உம்மை பற்றி கொண்டவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தகப்பனே பிரயோஜனம் பெற்றவர்களாக திரும்பி செல்ல தேவரீர் கிருபை செய்யும். உம்முடைய வசனம் எங்களை வழிநடத்தட்டும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். ஒலிபரப்பப்படுகின்ற பாடலோடு இணைந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நாம் நின்றவாறே இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கொண்டீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம்.
பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கார் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தை கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்தான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றம் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். இதனாலுக்குரிய வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 67 முதல் 80 வரையிலான வசனங்களை வாசிக்க கேட்போம். அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கை நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடிருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற்கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேதவாக்கியம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கொடிதான தொற்று நோய் பரவுகின்ற காலத்திலே பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் தளர்வுகளுடனும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நோயின் தாக்கத்தின் நிமித்தமாக
பல்வேறு இன்னல்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கின்ற மக்கள் உண்டு. நம்ம தேசத்திலே ஒரு நல்ல ஒரு விடிவை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும். நாம் வாழ்கின்ற பகுதியிலே நம்மை சார்ந்திருப்பவர்கள், நம்மை அறிந்தவர்கள், அறியாதவர்கள் ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் மனதிறங்கி அகில உலகத்திலும் முழுவதுமாக இந்த நோயின் தாக்கம் குறைந்து மீண்டுமாக ஒரு நாம் முன்பு எப்படி இருந்தோமோ அப்படிப்பட்ட ஒரு நிலை தொடர வேண்டும். பொருளாதாரத்திலே வீழ்ச்சியடைந்தவர்கள் மறுவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். வியாபாரத்திலே நஷ்டமடைந்தவர்கள் மறுவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். சுகவீனமாக பலவீனமாக இருப்பவர்கள் நல்ல சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நோய் தாக்குகின்ற இந்த சூழ்நிலையை மனதிலே கொண்டவர்களாக இதன் தேவைகளுக்காக நாம் யாராவது ஒருவர் முன்பாக வந்து ஜெபிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மிகுந்த இரக்கமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய கர்த்தர், நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, எங்களுடைய தேவைகள், எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களுக்கு சொல்லி எங்களை நடத்துகிற கர்த்தராயிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தாவே, இதோ உம்முடைய சன்னிதானத்தில் வந்து ஆண்டவரே, நீர் மாத்திரமே எங்களுக்கு துணை, நீர் மாத்திரமே எங்களுக்கு உண்டு என்று நாங்கள் உறுதியாய் சொல்லி நாங்கள் உமக்கு முன்பாக வந்து நிற்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேணுமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்கள் பெரியோர்கள், எங்கள் சிறு பிள்ளைகள், எங்களுடைய குடும்பத்தார் யாவரையும் நீ சுகபத்திரமாய் காத்து கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த இடத்துல கர்த்தாவே வந்து உம்மை துதிக்கும் கிருபைகளையும் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரகாரங்களிலே வந்து நிற்கும் கிருபை எத்தனையோ பிள்ளைகளுக்கு இல்லை. ஆண்டவரே கர்த்தாவே, அவர்களுக்கு தயவாய் மனம் இறங்க வேணுமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீங்கள் கொடுக்க வேணுமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நடத்த வேணுமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே, சுகவீனப்பட்டு இருக்கும் பெரியோர்களை நினைக்கிறோம், சிறு பிள்ளைகளை நினைக்கிறோம். இந்த மழையின் காரணமாக கர்த்தாவே, அதிகமான பேர் கர்த்தாவே சுகவீனமாய் இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு நீதாமே இறங்கி சுகத்தை கட்டளை கொடுக்க வேணுமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். மற்றுமாக கர்த்தாவே, இந்த மழையின் காரணமாக கர்த்தாவே எத்தனையோ வீடுகள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த சாக்கடையின் தண்ணீர்கள் எல்லாம் கலந்திருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவராகிய கர்த்தாவே, நீ தாமே கிருபை பாராட்டி ஆண்டவரே, நீர் இந்த மழையை நிறுத்தும்னு எங்களுக்கு சொல்ல முடியாது கர்த்தாவே. ஆனாலும் கர்த்தாவே, இயற்கையின் சீற்றத்தினால் ஜனங்கள் அழியாதபடிக்கு நீர் கிருபையாய் காத்து கொள்ள வேண்டுமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த நேரத்தில் கர்த்தாவே, கொரோனாவிலே பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கிருபையாய் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க கர்த்தாவே. ஆண்டவராகிய கர்த்தர், நீர் நிறுத்த முடியும் கர்த்தாவே. ஆண்டவரே, இதற்கான மெடிசின்ஸை நீர் தாமே ஆண்டவரே கட்டளை கொடுக்க வேணுமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜனங்கள் செல்ல பயந்து கொண்டு இருக்கும்போது எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பாதுகாவல் இருக்க கட்டளை கொடுக்க வேணுமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, சயின்டிஸ்டுங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரை விரைவாய் அந்த மெடிசின்ஸ் வெளிவர கிருபை செய்ய வேணுமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய கர்த்தாவே, அதனால் இந்த உலகம் விடுபட நீர் கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய ஒரு வார்த்தையினால் அந்த சயின்டிஸ்டுங்களால் கண்டுபிடிக்க முடியும் கர்த்தாவே. ஆண்டவராகிய கர்த்தர் வார்த்தையை அனுப்பி எல்லாவரையும் சுகப்படுத்தி கர்த்தாவே, நீர் மறுபடியுமாக ஆண்டவரே இந்த உலகத்தில் எல்லாரும் ஃப்ரீயாக இருக்கும்படியான கிருபைகளை கட்டளை கொடுக்க வேணுமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். மற்றுமாக கர்த்தாவே, எல்லா நாடுகளிலும் நடக்கும் காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. தயவாய் மனம் இறங்கும். இரக்கத்தில் வள்ளல் அல்லவா நீர். ஆண்டவரே, இரக்கத்தின் தேவன் நீர். ஆண்டவராகிய கர்த்தர் மனமிறங்கும். எங்கள் பாவங்கள், எங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் கர்த்தாவே. இயேசுவின் இரத்தத்தினால எங்களை மன்னித்து எங்களை விடுதலையாக்க வேணுமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களோடு பேசும் கர்த்தாவே. எங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே நாங்கள் குன்றி போகாதபடிக்கு, ஆண்டவரே வீட்டில் தானே இருக்கிறோம் என்று குன்றி போகாதபடிக்கு
ஆண்டவரே, நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிற வெளிச்சமாய் இருக்க கிருபை செய்ய வேணுமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லாவற்றையும் எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர், நீர் செவி கொடுத்து கேட்டு செய்கிற தேவன், நீர் பேசுகிற தேவன், நீர் செய்ய வேணுமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவை, இதன் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளும் உம்முடைய சமூகத்தில் ஏற்பதாக இருப்பதாக. ஆம். அன்புக்குரியவர்களே, உங்கள் யாவரையும் இறைமந்தர் இயேசு கிறிஸ்து நீ திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வருகையின் முதல் ஞாயிற்றுக்கிழமை, அதிலும் இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள், வேதாகம நாள். த வேர்ட் ஆஃப் காட், த லைட் ஆஃப் அவர் பாத். திருமறையின் அடிச்சுவடிலே தொடர்ந்து இந்த பைபிள் சண்டே, அது வரலாற்றை குறித்து நாம் அறிந்திருக்க முடியும். 2 பிரிவுகளாக புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. ஏறக்குறைய 1400 வருடங்களுக்கு முன்பதாக வெவ்வேறு காலங்களில் பரிசுத்த ஆவியானவரால் பல நபர்களால் உந்துதலோடு கூட நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதி. தூய் ஆவியால் தூண்டப்பட்டு மக்களால் எழுதப்பட்ட அல்லது மக்களுடைய பரவச நிலையோ அல்லது மக்கள் இயந்திரம் என்ற அப்படிப்பட்ட சிந்தனை அல்ல, பயன்படுத்தவில்லை. தனிப்பட்ட உணர்வுகளுக்கு அல்லது நோக்கங்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு இன்றைக்கு நமக்கு கடக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் என்பது இந்த திருமறை. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நாம் வாசி கேட்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21 வசனம். ஆமாம். தீர்க்க தரிசனமானது ஆகினார். இந்த பகுதியை கொடுக்கிற நான் பகிர்ந்து கொண்டேன். தேவ பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால், அதே நிலையிலே வேறு நிலையிலும் பரவச நிலையோ துன்புறுத்து நிலை இல்லாதபடி இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் திருமதியினுடைய மையம் என்பது இறை வார்த்தை. படைப்பிலே அவருடைய வார்த்தையினுடைய அதிகாரத்தை குறித்து காண முடிகிறது. யோவான், ஆதியாகமம் போன்ற பகுதிகளிலே படைப்பின் அதிகாரத்தை குறித்து காண முடிகிறது. சில வார்த்தைகளை மாத்திரம் நாம் வாசி கேட்போம். சங்கீதம் புத்தகம் 36 6ஆம் 9ஆம் வசனம். சங்கீதம் புத்தகம் 33ஆம் சங்கீதம் 6வது 9வது வசனங்கள். அப்போது எரேமியா 23:29. எரேமியா 23:29. ஆமாம், என் வார்த்தைகளை கடைபிடித்தால். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மார்க் 2:2, அப்போஸ்தலர் 4:31, யோவான் 1:1, யோவான் 1:14. இந்த பகுதிகள் இன்னும் அநேக பகுதிகள் இந்த இறை வார்த்தையுடைய மையம் என்று நான் சொன்னதற்கு அடையாளமாக தான் சில பகுதிகளை நாம் வாசி கேட்டோம். அது கடவுளுடைய வார்த்தை மனிதனுக்கு சொல்லப்படுகின்ற இந்த இறை வார்த்தை என்பது மையமாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது, திருமறை என்பது தெய்வீக வெளிப்பாடு என்று அமன்ரோடா என்ற ஒரு இறையியலாளர் சொல்லுகிறார். தெய்வீக வெளிப்பாடு.
டொனால்டு எஸ் டீர் என்றவர் சொல்லுகின்ற பொழுது, இது தெய்வீக வெளிப்பாடு மாத்திரமல்ல, அதற்காக அவருடைய மக்களின் செயல்பாடாகவும் நம்முடைய செயல்பாடாகவும் இதை சொல்லப்படுகிறது. சங்கீதம் 119 சங்கீதம் 72 வசனம் 105 வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, அல்லது திருமறையின் இறை வார்த்தை, இந்த வார்த்தை என்பது எபிரேயத்திலே டாபர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆக இந்த கடவுளால் அருளப்படுகின்ற அதிகாரமிக்க வார்த்தையாக சொல்லப்படுகிறது. ஆக இந்த வேர்ட் ஆஃப் காட் வந்து முக்கியமாக இது எதை மையப்படுத்துகிறது என்று சொன்னால், யாவேவை யெகோவாவை மையப்படுத்துகின்ற இந்த யூனிக்னஸ், தனித்துவத்தை குறித்து இங்கு சொல்லப்படுகின்ற ஒன்றாய் சொல்லப்பட்டது. ஆக இது எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக, அல்லது கடவுளுடைய வார்த்தை என்பது உலகத்தை படைக்கின்ற வார்த்தையினுடைய சுப்ரீம் பவர், உச்சக்கட்டமாக இந்த வார்த்தை என்பது மையப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. கிரேக்கத்திலே பார்க்கின்ற பொழுது லோகோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கின்ற பொழுது லோகோஸ், இப்போ 1:1 வாசிக்கிறேன். யோவான் 1:1. ஆமாம், வார்த்தை இருந்தது. பதினாலாம் வசனம், அதில் 14. ஆமாம், போதுங்க. அப்போது நமக்கு ஒரு சில தெளிவு நாம் பெற்றிருக்க முடியும். ஆக இது ஒன்றும் இல்லாமலிருந்து அவருடைய வார்த்தையின் மூலமாக உருவாகிறது லோகோஸ் என்ற கிரேக்க வார்த்தை. இன்றைக்கு நம்மளோட கூட 3 காரியங்களை மாத்திரம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கடவுளின் வார்த்தை எப்படி வெளிச்சமாக இருக்கிறது என்பதற்கு ஒரு கூட 3 பகுதிகளாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, கடவுளின் வார்த்தை வாழ்விற்கு வெளிச்சமாக இருக்கிறது. கடவுளின் வார்த்தை நம் வாழ்விற்கு வெளிச்சமாக இருக்கிறது. The word of God is the light of our path. வெளிச்சம் அல்லது இந்த லைட், ஒளி என்பது வாழ்வின் அடையாளமாய் சொல்லப்படுகிறது, அல்லது வாழ்வின் செயல்பாடாய் சொல்லப்படுகிறது. ஆக ஒரு பொருளை பார்ப்பதற்கு, அல்லது ஒரு பொருளை அடைவதற்கு, அல்லது கண்டுபிடிப்பதற்கு, அல்லது நம்முடைய வாழ்வின் மன தூய்மை ஒழுங்குபடுத்துவதற்கு அடையாளமாக, அல்லது வாழ்வில் சரியான வழியிலே செல்வதற்கு ஆக வழிநடத்தி செல்ல இந்த வெளிச்சம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தப்படுகின்ற ஒன்றாயிருக்கிறது. ஆக வெளிச்சம் என்பது நம் துவக்கத்திலே நாம் பார்த்த வண்ணமாக ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்கப்படுகிறது. வார்த்தையின் மூலமாக வெளிச்சம் உண்டாக கடவுது என்று நாம் ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். ஆகவே அங்கு இருள் இருந்தது, ஆனால் கடவுள் வெளிச்சத்தை உண்டாக்கினார். அது ஒன்றும் இல்லாமையிலிருந்து கடவுள் உருவாக்குகின்ற செயல்பாடை நாம் காண முடிகிறது. ஆக நன்மையானதை இந்த வெளிச்சமானது நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஞாபகப்படுத்துகின்ற ஒன்றாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கூட நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வெளிச்சம் என்பது மிக மையமான ஒன்றாக நாம் காண முடிகிறது. குறிப்பாக அந்த ஸ்டார் எடுத்துக்கொள்ளலாம். கடந்த பார்த்த ஏஜென்ட்ஸ் ஆஃப் லைட்னு கூட சொல்லலாம், வெளிச்சத்தின் குறியீடுகள். ஆகவே இந்த ஸ்டார்னு கூட சொல்லலாம். மத்தேயு 2 அதிகாரம் 2 வசனத்திலையும் அது மட்டும் வாசிக்கிறீங்களா? மத்தேயு 2:2. ஆமாம், அந்த நட்சத்திரத்தை கண்டு, ஆமாம், அவர் நட்சத்திரத்தை கண்டு அந்த வெளிச்சத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். இன்னும் 1 அதிகாரம் 2 வசனத்திலையும், லூக்கா 2 அதிகாரம் 9 வசனத்திலையும் இப்படி இந்த வெளிச்சமானது அது வழிநடத்துகின்ற ஒன்றாக, அது நன்மையான ஒன்றை நமக்கு எடுத்து செல்கின்ற ஒன்றாக, அது நமக்கு ஞாபகப்படுத்துகின்ற ஒன்றாயிருக்கிறது. ஆகவே நன்மையானது மாத்திரமல்ல, அரசனாகிய தாவீது சொல்கிறது போல, சங்கீதம்
கடவுளே, என் இருளை நீர் வெளிச்சமாக்கினீர். ஆகவே இந்த வெளிச்சத்திற்கு இங்கு அரசன் சொல்லுகின்ற அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது லிபரேஷன், விடுதலை எனக்கு தருகிறது. என் வாழ்க்கையில் ஒரு சக்சஸ், நான் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு இந்த வெளிச்சம் என்பது என்னை நேர்மையாளராக பயன்படுத்துகிறது. இந்த ப்ராஸ்பரிட்டி, செழுமையானதை எனக்கு தருகிற ஒன்று என்று சொன்னால் நேர்மையாக இருக்கிறேன், பரிசுத்தமான ஒன்றாக இருக்கிறது. ஹாப்பினஸ், ஹோலினஸ் எல்லாமே இந்த வெளிச்சத்திலே நான் வருகின்ற பொழுது எனக்கு நடைபெறுகின்ற ஒன்றாயிருக்கிறது. ஆகவே தாவீது சொல்லுகிறது போல, வெளிச்சம் எப்பொழுதும் என்னை நன்மையான பாதையிலே வழிநடத்தி செல்லும், எப்பொழுதும் நன்மையான பாதையிலே என்னை வழிநடத்தி செல்கின்ற ஒன்றாயிருக்கிறது. ஆக இன்றைக்கும் அன்புக்குரிய தேவஜனமே, இந்த வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கின்றவர்களாக என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தை எனக்கு வெளிச்சமாய், கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது என்று நாம் திருமறையிலே பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கும் கடவுளுடைய வார்த்தையை நாம் உள்வாங்கிக் கொள்கின்றவர்களாக, கடவுளுடைய வார்த்தையை நாம் தியானிக்கின்றவர்களாக, கடவுளையே சார்ந்திருக்கின்ற இறைமக்களாகிய நாமும் அந்த வெளிச்சத்தை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் பிரகாசிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே முதலாவது, இந்த கடவுளுடைய வார்த்தை என்பது வெளிச்சமாயிருக்கிறது. இரண்டாவது, இந்த கடவுளுடைய வார்த்தை என்பது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அறிவுரை குறித்துகின்ற ஒன்றாயிருக்கிறது. எப்படிப்பட்ட அறிவுரை? ஒருவேளை ரொம்ப எளிமையாக எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இந்த வெட்டிங் ஆஃப் கானா ஒரு திருமணத்தை குறித்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அங்கு ஒரு பெரிய அற்புதம் நிகழ்கிறது. எப்பொழுது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக அங்கு அற்புதம் நிகழ்கின்ற ஒன்றாயிருக்கிறது. அங்கு யோசிப்போம் என்று சொன்னால், அது தாங்கள் சுத்திகரிப்பதற்காக வைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்ற தாடிகள். ஒருவேளை அந்த திருமணத்தில் இருக்கிற முக்கிய ஸ்தபர்கள் கடவுளின் தாயாக மரியாளிடம் போய் எங்களுக்கு இப்படிப்பட்ட குறைகள் என்று சொல்லவில்லை என்று சொன்னால் இது நடந்திருக்குமா என்று சொல்ல முடியாது. அல்லது மரியாள் அவர்களும் இயேசுவிடம் போய் இப்படிப்பட்ட சூழல் என்று சொல்லியிருப்பார்கள் சொன்னால் அதுவும் நடந்திருக்க முடியாது. அல்லது அவருடைய பணியாட்கள் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், இதனால் தண்ணி ஊற்று சொல்றாரு என்று கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்திருக்க முடியாது. ஆகவே இந்த படைப்பிலே வெளிச்சம் என்பது ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்குகிற கடவுள். கடந்த வாரத்தில் சொன்ன வண்ணமாக இயலாமையிலிருந்தும் செயல்பட முடியாமல் கடவுள் அவருடைய வெளிப்பாடு இந்த வருகையில், இறை வருகையில் வெளிப்படுத்துகின்ற ஒன்று என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கும் இந்த கடவுளின் வெளிச்சம் என்பது என்னால் செயல்படுத்த முடியாது, இயலாதவர்களை வெளிப்படுத்துகின்ற அப்படிப்பட்ட நம்பிக்கை தருகின்ற ஒன்றாயிருக்கிறது. யோவான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம். நம்ம ஒவ்வொரு வழிபாட்டிலும் இது நம்ம படிக்கிறோம். என்ன வசனம்? ஆமாம், ஒவ்வொரு வழிபாட்டிலும் அதை அவரோட கூட ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொன்னால், ஆமாம், இருளில் நடக்கிறவரை இருந்தால், ஆமாம், அப்புறம் ஆமாம், ஒளியில் நடக்கின்ற பொழுது நாம் அவரோடு கூட ஒருவரோடு கூட ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த ஐக்கியம் என்பது ஒளியை தருகின்ற இந்த ப்ராஸ்பரிட்டி மாத்திரம், நேர்மை மாத்திரமல்ல, ஜஸ்டிஸ் மாத்திரமல்ல, விடுதலை மாத்திரமல்ல, இங்கு பார்க்கின்ற பொழுது ஒரு கொய்னோனி ஐக்கியத்தை தருகின்ற ஒன்று. அப்புறம் ஆமாம், நம் பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்பது என் வாழ்விற்கு இது வெளிச்சமாய் இருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இந்த கடவுளுடைய வார்த்தை என்பது இன்றைக்கு நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம்? தீர்க்கனாகிய எரேமியா எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நபர். ஏன்னா எங்கே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, எங்கே தீர்க்கன் பேசுகிறான் என்பதில் அதில் கொஞ்சம் கடினமான ஒரு சூழல். சில சமயம் இருவரும், கடவுளும் தீர்க்கனும் ஒரே மாதிரி தான் பேசுவதாக கூட அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆகவே இந்த கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு என் வாழ்க்கையில் எப்படி செயல்படுள்ள, நம்ம திருமறையிலே பல ஆக்கியோன்களை குறித்தும் அவருடைய வாழ்க்கையில செயல்பாடுகளை குறித்து நாம் தீர்மானித்து கொண்டிருக்கிற நாம், இன்றைக்கு என் வாழ்க்கையிலே இந்த வார்த்தை வெளிச்சமாக எவைகளெல்லாம் நன்மையான பாதைக்கு வழிநடத்தி வந்திருக்கிறது. இந்த வருகையின் காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஏதோ நாம் செய்தியை கேட்டுவிட்டு நாம் விமர்சித்து விட்டு போகிறோம் என்பதல்ல.
இது என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழலுக்கு நன்மை தருகிறது என்பதை நாம் தீர்மானிக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது. இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை இது ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 51:11. வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் விரும்புகிறதை அது செய்யும். நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை வாய்க்கும்படி அது செயல்படுத்தும். அப்போ அது கடவுளுடைய வார்த்தை என்பது தான் கடவுள் கொடுத்திருக்கின்ற பணியை செயல்படுத்துகின்ற ஒன்று என்பதை நமக்கு காண முடிகிறது. குறிப்பாக ஏசாயா 55ஆம் அதிகாரம் என்பது ஒரு பாடலாக சொல்லப்படுகிறது. முதலாவது. இரண்டாவது, இந்த பகுதி என்பது ஏறக்குறைய 3 பகுதிகளாக ஏசாயாவை பிரிப்பார்கள். 1 to 39 வரை அந்த அதிகாரம் என்பது அவர்கள் பாபிலோனிலே அடிமையாக இருப்பதை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. எதற்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் உச்சந்தலை முதல் கால்வரை சீழ்பிடிக்கப்பட்டவளே, ஒருவேளை அவன் துன்புறுத்தல் அடிப்படை சொல்லப்படுகிறது. அப்போ 1 to 39 வரை, 40 to 55 வரை பார்க்கின்ற போது ப்ரிப்பரேஷன் ஆயத்தமாகறாங்க. தீர்க்கன் மூலமாக, ஏசாயா 2ஆம் ஏசியா மூலமாக, எரேமியா மூலமாக அது நாங்கள் இந்த கடவுள் கொடுத்திருக்கிற வாக்குறுதி, கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாத நிலத்திற்கு நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம் என்பது சொல்லப்படுகின்ற ஒன்று. 56 to 56 வரை அந்த இடத்திற்கு செல்கின்ற ஒரு பகுதி. அப்படி என்று சொன்னால் இந்த 55ஆம் அதிகாரம் இந்த 2ஆம் பகுதியாக விடுதலையினுடைய அங்கு கடைசி நிகழ்வாக சொல்லப்படுகின்ற ஒரு பாடலாக சொல்லப்படுகிறது. 2வது. 3வது பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஆஃப் வேர்ட், கடவுளுடைய வார்த்தை இங்கு 8 to 11 வரை நீங்கள் திருமறை வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை. ஆகவே கடவுளுடைய இந்த பவர் எல்லையற்றது, கடவுளுடைய ஆற்றல் என்பது எல்லையற்றது. தீர்க்கனாகி ஆமோஸ் சொல்கிற நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டோட கடவுது. ஆகவே சிலதுக்கெல்லாம் கடவுளுடைய வார்த்தைக்கு எல்லை கிடையாது, அல்லது தண்ணீர் கூட இப்போ எல்லை கிடையாது. ஆக அந்த பவரை குறித்து நம்ம எல்லாரும் அறிந்த ஒன்றுதான். அப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தை என்பது பெருமையாய் திரும்பாததற்கு அடையாளம் கர்த்தருடைய வார்த்தை என்பது அது எல்லை இல்லாத ஒன்று. இங்கு கடவுள் உலகத்தினுடைய மீட்பராக சொல்லப்படுகிறது. ஆகவே மீட்பு மாத்திரமல்ல, மக்களை மீட்புக்காக அழைக்கின்ற இந்த புரிதலை இஸ்ராயலர் புரிந்து கொள்ளவில்லை. முதலாவது 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை. அதே 45ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் பார்க்கின்றா கடவுள் தன்னுடைய வழியிலிருந்து மனிதனுடைய வாழ்க்கைகள் அவருடைய வழிகள் வேறுபடுகிறது. 2வது இந்த பகுதியில் முதலாவது பார்த்தோம், அவருடைய கடவுளுடைய ஆற்றலை அவர்கள் புரிந்து கொள்ள முடியல. காரணம், கடவுளுடைய வழியோடு கூட இவருடைய வழிகள் புரிந்து கொள்ள முடியல. ஆக கடவுளுடைய சிந்தனை அனைத்து மக்களுடைய சிந்தனைக்கு உள்ளடக்கியதாக இல்லை. பெரிய பிரச்சனையே தான் பெரிய பிரச்சனையே. ஆக கடவுள் காண்பதற்கும் அழிப்பதற்கும், கடவுள் திரும்பவும் அவர்கள் அழைப்பதற்கு இந்த மனம் திரும்புதல் என்பது அல்லது கடவுளுடைய வார்த்தை என்பது அவர்களுக்கு மையமாக இருக்கிறதா, இறை வார்த்தை என்பது மையம் என்று நான் சொன்னேன். ஆகவே இந்த பகுதியில் தடைகளை வெளிப்படுத்தி கர்த்தர் அருகில் இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு நம்பிக்கை தருகின்ற ஒருவேளை நீங்கள் என்னுடைய நினைவுகளோடு கூட இருக்க முடியாது, நீங்கள் என் சிந்தனையோடு கூட இருக்கவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, நான் உங்கள் விடுதலை தந்து உங்கள் அருகாமையில் இருக்கிறேன், ஆகவே நான் உங்களை மீட்கப் போகிறேன் என்ற தீர்க்கன் மூலமாக சொல்லுகின்ற இறைவாக்காக இந்த பகுதி நமக்கு சொல்லப்படுகின்ற ஒன்றாயிருக்கிறது. முதல் பகுதியில் எப்படின்னா என் வார்த்தை திரும்ப பெருமையாய் வராதற்கு அடையாளம். இரண்டாவது இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது 10வது 11ஆம் வசனம் வாசிங்களேன். ஏசாயா 55 10 11. ஏசாயா 10 ஆமா, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே
என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும், ஆமாம் அப்போது போதுங்க, என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குமா? எப்படி புசிக்கிறவனுக்கு எப்படி கொடுக்க எப்படி இருக்குமோ அப்படி என் வார்த்தை இருக்கும். ஆகவே இங்கு இந்த மழை மாறி அல்லது இந்த பனி எல்லாம் பார்த்தீங்கன்னா செழுமை, இந்த ப்ராஸ்பரிட்டி குறித்து சொல்லப்படுகின்ற ஒன்று, வாழ்வின் ஊற்றை குறித்து சொல்லப்படுகின்ற ஒன்று, அது கனிதரும் கடவுளின் ஆற்றலை மக்களுக்கு விளக்குகின்ற ஒன்று, தீர்க்கன் மூலமாக சொல்லப்படுகின்ற ஒன்று. இது கிறிஸ்துவ நம்பிக்கை என்பது அல்லது நம்முடைய நம்பிக்கை என்பது விண்ணகத்திலிருந்து வருகின்ற நம்பிக்கைக்கு இது ஒத்த ஒன்றாக இருக்குது. எவர்லி மன்னா, அது என்றும் இது அழியாத ஒன்று. எப்படி மேலிருந்து இந்த மாறி அல்லது மழை அல்லது பனி எல்லாம் வந்து இந்த நிலத்தை பண்படுத்துகிறதோ அல்லது செழுமைப்படுத்துகிறதோ, அப்படி இது கர்த்தருடைய வார்த்தையும் நம் மத்தியிலே வந்து சேரும். ஆகவே இந்த மேகம் போல அல்ல, பூமியிலே நினைத்த அல்லது நிலையான வாழ்க்கை தருகின்ற, நமக்கு நன்மை தருகின்ற ஒன்றாயிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தையும் நம் வாழ்வில் இணைகிறார். ஆகவே இந்த நிலையை இங்கு ஒப்பிடுகிறார். ஒருவேளை இன்றைக்கு நாம் இந்த இறை வார்த்தையிலிருந்து நாம் தப்பித்து விட முடியாது. ஆகவே இந்த 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் பார்க்கின்ற கர்த்தருடைய வார்த்தை விரும்பியாய் திரும்பாது, அது தன் பணியை நிறைவேற்றும். எப்படி இவர்களை செயல்படுத்த முடியுமோ, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் வெறுமையாய் திரும்பாது. காரணம், மிக எளிமையான முறையிலே அங்கு இஸ்ரேல் மக்களுக்கு விளக்கத்தை அங்கு சொல்லப்படுகிறது நாம் காண முடிகிறது. ஒருவேளை அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் சொல்லப்பட்ட அந்த விளக்கம் மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட எச்சரிப்பு கடவுள் நம் வாழ்வின் வளப்படுத்துகிறார். ஆகவே நம்மை குளிர்விட்டுகிறார், நம் மகிழ்விக்கிறார் என்ற அப்படிப்பட்ட சிந்தனை என்பது கடவுள் அவருடைய செயல்பாடுகள் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக மையப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும்போது 12ஆம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஆமாம் மகிழ்வை குறித்து சொல்லப்படுங்க. மகிழ்ச்சியாய் புறப்பட்டு, ஆமாம் அப்போ இந்த ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் சமாதானம். ஒருவேளை இன்றைக்கு இந்த மகிழ்ச்சியும் சமாதானமும் நமக்கு தேவைதான். கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். என் வார்த்தை வெறுமையாய் திரும்பவில்லை, அது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இருக்கிறது என்ற அப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்கும்போது அப்போ இந்த மகிழ்வும் சமாதானம் நமக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். அப்புறமா பார்த்தீங்க தேவதார முட்செடிகளையும் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும், ஆமாம் அது நிர்மூலமாகாததாக இருக்கும், அது நித்திய கீர்த்தியாக இருக்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்பது எப்படிப்பட்டதெல்லாம் அங்கே திருக்கண் இஸ்ரேல் மக்களுக்கு விளக்குகிறதை நாம் காண முடிகிறது. ஆக இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த அருள்வாக்கி கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய அருட்கொடை இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு எப்படி இந்த மழை பெய்து அதை செழுமையாக்குகிறதோ அப்படி நம் வாழ்க்கையை செழுமையாக்குகிறார். அவர் வார்த்தை என்பது திரும்ப எடுத்துக்கொள்ளப் போகிறதில்லை. ஆக நித்திய அடையாளமாக, மகிழ்ச்சியின் அடையாளமாக, ஐக்கியத்தின் அடையாளமாக, சமாதானத்தின் அடையாளமாக இந்த இறைவார்த்தை என்பது சொல்லப்படுகிறது. ஆக இரண்டாவது, இவை நாம் எப்பொழுதும் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆக அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த விண்ணக வெளிப்பாடும் சொல்லப்படுகிறது. யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்த்து இந்த மகிழ்ச்சியின் அடையாளமாக சொல்றாரு. யோவான் 16:20 வாசிங்களேன். யோவான் 14:20. யோவான் 16:16. ஆமாம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்போ கடவுள் சொல்ற உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக இயேசு சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 14:14-27 14:27. ஆமாம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிற ஒரு அந்த தீர்க்கன் சொல்லுகின்ற எங்கள் அருள்வாக்கு இங்கு இயேசுவும் தன் வாழ்விலே அவரை நம்புகின்ற திருக்கூட்டத்து மக்களுக்கு முதலாவது சொல்லாரு, என்னுடைய மகிழ்ச்சி எப்பொழுதும் இருக்கும், ஆகவே சந்தோஷமாக இருங்க, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். அதோடு கூட லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று அங்கு விடுதலை நிறைவேறுகிற ஒன்றாயிருக்கும்.
அங்கே நாசரேத்து அறிக்கையிலே தன் நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நிறைவேற்றுகிற ஒரு பகுதி சொல்லப்படுகிறது. மூன்றாவது, இந்த கர்த்தருடைய வார்த்தை என்பது உயிருள்ளது அல்லது உயிர்ப்பிக்கிறது. இந்த வேர்ட் ஆஃப் காட் லிவிங் அண்ட் ஆக்டிவ், உயிருள்ளது உயிர்ப்பிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய அனுபவம் கூட தான் இருக்கலாம், நம்முடைய அனுபவம் கூட அதான் இருக்கலாம். இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு உயிருள்ளதாக இருக்கிறது, என்னை அனுதினம் உயிர்ப்பிக்கிறது இல்லையா? நிறைய பேர் சொல்ல முடியும், என்ன சோர்வாக இருக்கிறீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு திருமறை படிக்கலை, நிறைய பேர் சொல்ல முடியும். ஏன்னா அல்லது ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க, இது நான் இன்னும் அதிகமாக நான் இதை முடிக்க நான் பிரயாசப்படுகிறேன், இதை நான் இன்னும் அதிகமாக பிடிக்க பிரயாசப்படுறேன். அப்போ இந்த திருமறை என்பது கர்த்தருடைய வார்த்தை என்பது இது நமக்கு மாத்திரமல்ல, தொன்று தொட்டு இது கடவுளால் அள்ளப்பட்டிருக்கின்ற இந்த இறை வார்த்தை என்பது அது உயிருள்ளதாக இருக்கிறது, அது உயிர்ப்பிக்கின்றதாக இருக்கிறது. என்றைக்கும் எத்தனையோ புத்தகம் வந்திருக்க முடியும், எத்தனையோ காலத்தால் என்ற புத்தகங்கள்லாம் சொல்ல முடியும். ஆனால் அனுதினமும் புதிய சத்தியங்களோடு கூட அனுதினமும் நம்மோடு கூட பேசுகின்ற ஒன்றை இன்றைக்கு நாம் காண முடிகிறது. 2 காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அது உயிர்ப்பிக்கின்ற அல்லது எப்படி இது உயிருள்ளதாக இருக்கிறது, உயிர்ப்பிக்கிறது என்று வாசிக்கேட்டது நற்செய்தி பகுதியிலே த சாங் ஆஃப் சக்கரியா, லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து அல்லது 67லேருந்து 87 வரை. இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனமும் 11-16லையும் இந்த ஒப்பிடப்படுகிறது. இது நீங்கள் இல்லத்தில் எடுத்து படிச்சுக்கலாம், ஏன்னா இங்கே நேரம் இல்லாத காரணத்தால் இதெல்லாம் சாங் ஆஃப் சக்கரியாவை குறித்து பாடலாய் சொல்லப்படுகிறது. இவருடைய பணிகளை குறித்தும் இவருடைய சூழலை குறித்தும் 2ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டு 2ஆம் அதிகாரத்தில். ஆகவே அந்த பகுதிக்கு நான் செல்லவில்லை. திருமுழுக்கினர் யோவான் யார், அவருடைய பெற்றோர்கள் யார், அவருடைய பிறப்பை குறித்தும் அவருடைய ஊழியத்தை குறித்தும் அவர் தன் உடையை குறித்தும் தன் உணவை குறித்தும் மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நேரம் இல்லை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜான் த பேப்டிஸ்ட் இவருக்கு சொல்லப்படுகின்ற ஒன்று மைய செய்தினால மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அப்புறம் நான் சொல்கிறேன், ஆமாம், கடவுளுடைய அரசு வந்து விட்டது. அப்போ இன்றைக்கு இந்த உயிருள்ள வார்த்தை, அது உயிர்ப்பிக்கின்ற வார்த்தை எப்படி இந்த திருமுழுக்கினர் யோவானுக்குன்னா கடவுளுடைய வார்த்தைக்காக மனம் திரும்புகின்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அதோடு கூட அழைப்பு இது இறையரசுக்கு தகுதிப்படுத்துகிறார். அப்போ இந்த மனம் திரும்புதலும் இறையரசுக்கு சமம். அப்போ கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, உயிர்ப்பிக்கிறது. ஏறக்குறைய நெடுதூர பயணம், யோர்தான்லேருந்து அவருடைய யூதா வரை பயணிக்கின்ற ஒன்று 3 விதமாக தன் மக்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். இது உயிருள்ளது, உயிர்ப்பிக்க எப்படின்னா, முதலாவது பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு அடையாளமாக உங்களுக்கு திருமுழுக்கு தரப்படுகிறது. அரசருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு பணியை செய்கிறார். ஆகவே இவர் இருக்கின்ற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பணிக்கு வந்து விட்டதை நாம் காண முடிகிறது. என்றாலும் இந்த உயிருள்ள வார்த்தை, உயிர்ப்பிக்கின்ற வார்த்தையை மீண்டுமாக தன் இறப்பிலும் அல்லது இறந்தாலும் இதை தன் வாழ்வின் மையமாக எடுத்து செயல்படுத்துகின்ற இறைவார்த்தையை அவர் மையமாக கொண்டிருக்கிறார். அதே வண்ணமாக கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் இங்கேயும் பெரிய ஒரு நிகழ்வை நாம் காண முடியும். கலாத்தியர் 1:12 நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, ஒரு மனிதனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படும். அப்போ இந்த இறைவார்த்தை என்பது ஒரு மனிதனாலோ நான் கேட்கவும் இல்லை, கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்து என்னை வெளிப்படுத்தினார். யாரு? கிறிஸ்துவை துன்புறுத்த வேண்டும் என்று புறப்பட்டவர், மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு சக்தியாக இருந்த நபரும், ஆகவே அச்சுறுத்துகின்ற நபரும், இப்பொழுது கடவுளுடைய ஆட்கொள்ளதினால், கடவுளுடைய ஆசீர்வாதத்தினாலும் இப்பொழுது அவர் உயிர்ப்பிக்கின்ற அந்த வார்த்தையை இவர் தானே எடுத்து புறப்பட்டு சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சூழல் இது? கர்த்தரே எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறார்? அடுத்த வசனத்தை 15ஆம் வசனத்தை பார்த்தோம்னா மீண்டுமாக நமக்கும் அந்த எப்படி எச்சரிப்பின் செய்தி நமக்கு சொல்ல. 15ஆம் வசனம். ஆமாம், நான் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்திருந்தாலும், அல்லது ஒரு புறம் நான் கல்விமானாக இருக்கிறேன் பரவாயில்லை, அல்லது ஒரு புறம் நான் மிகப்பெரிய வசதிகளை படைத்திருக்கிறேன் பரவாயில்லை, அல்லது ஒரு புறம் என்னுடைய குலங்களை குறித்து சொல்லி இதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றுமில்லை, எல்லாத்தையும் விட்டு விட்டு இப்போ சொல்கிறாரு, நான் அதோடு கூட நான் துன்புறுத்தப்படுவதற்காக நான் என்னை தயார்படுத்தி கொண்டேன் என்ற
இது எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு கடவுள் எப்பொழுது சொல்கிறாராம், நான் துன்புறுத்தப் போகிறேன், என் கண் பார்வை பெற்றது, அப்பொழுதுதான் கடவுளுடைய அழைப்பு என்று சொல்லவில்லை. 15 வாசிங்களேன். 15 1:15 கலாத்தியர் 1:15. நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து, ஆமாம், தம்முடைய கிருபையினால் அழைத்த கடவுள் தம்முடைய குமாரனை புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த பொழுது போதுங்க. அப்போ இந்த இறை வார்த்தை என்பது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. எதுபடி? ஒருவேளை நான் துன்புறுத்தப்பட்டேன், நான் போய் புறப்பட சொல்லுகிறேன் என்ற அழைப்பு அல்ல. தாயின் கருவிலிருந்து பிரித்திருக்கின்ற பொழுதே கர்த்தர் என்னை பிரித்து எடுத்திருக்கிறார். எதற்கு? இந்த உயிர் உள்ள வார்த்தையை அறிவிப்பதற்கு, இந்த உயிர் உள்ள வார்த்தையை சாட்சியாக பகிர்வதற்கு. இன்றைக்கு அன்புக்குரிய தேவஜனமே, அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நாமும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மால் சொல்ல அழைக்கப்படுகிறோம். இந்த உயிருள்ள வார்த்தையை நாம் உயிர்ப்பிக்கின்ற வார்த்தையாக இன்றைக்கு கடவுள் நம்மை தாயின் கருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். ஏதோ என்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கிற திருமுழுக்கின் மூலமாக அல்ல, அல்லது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக நான் இங்கே வந்திருக்கிறேன் என்பதல்ல. கர்த்தர் என்னை தெரிவு செய்திருக்கிறார், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். இவ்வளோ பால் சொல்லியிருக்கலாம், நிறைய சொல்லியிருக்க முடியும். நான் போனேன், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவளை நான் துன்புறுத்த போனேன். அவங்க அப்படிப்பட்ட மக்களுடைய காலகட்டங்களிலே எனக்கு அற்புதம் நடந்துச்சு, கடவுளை கூட பேசுறதெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் சொல்லலை. அவர் சொல்லுகிற வார்த்தை, கடவுள் என்னை தாயின் கருவிலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கும் நமக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்மையும் பிரித்து எடுத்த கடவுள் தொடர்ந்து இந்த உயிருள்ள உயிர்ப்பிக்கின்ற வார்த்தையை நாம் அறிவிக்கின்றவர்களாக. ஒருவேளை இங்கே இன்றைய காலகட்டத்தில் மிக கடுமையான ஒன்று தான். ஆனால் இது உயிருள்ள உயிர்ப்பிக்கின்ற வார்த்தையை முழுமையமாக எடுத்து செயல்படுத்துகிறார். அல்லது தீர்க்கர்கால இயேசு கிறிஸ்துவனுடைய அடியவர்கள் இல்லைங்களா, பேதுரு, என்னை இயேசு கிறிஸ்துவை போல சிலுவையில் அறைய வேண்டாம், என்னை வேறு பெருக்கல் குறி என்ன பண்ணுங்க, என்னை சாகடிங்க. ஆக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைகளே இந்த மாண்டார்கள். காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நாம் இந்த வருகை நாட்களிலே அவர் வருகைக்கு ஆயத்தப்படுவது மாத்திரமல்ல, இந்த உயிருள்ள உயிர்ப்பிக்கின்ற வார்த்தை நாமும் அறிவிக்கணும். ஒருவேளை பெரிய எங்கேயோ போய் நம்ம ப்ரேயர் பண்ணோம், எங்கேயோ போய் ஊழியம் பண்ணுறதுலாம் இல்லை. இருக்கின்ற இடத்திலிருந்து சிலர் மூலமாக நாம் உதவி செய்யலாம், அல்லது இருக்கின்ற மூலமாக மற்றவர்கள் கூட பேசலாம். நாம் பிரயாணிக்கின்ற பொழுது நம்மளோட வீட்டுக்கு இல்லத்துக்கு வருகிறவர்கள் அல்லது நம் வீட்டில் அருகாமையில் இருக்கிற இப்படியெல்லாம் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்த விரும்புகிறோமோ அப்படியெல்லாம் மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். காலங்கள் நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்ப வருகிறது. இவரோட நான் அதான் சொல்லிட்டு வந்தேன், எதுக்கும் வருத்தப்படாதீங்க, நம்ம போனோம், கர்த்தருடைய வார்த்தை அது அவருடைய வார்த்தை, நம்ம அவர் சொல்ல வந்தோம், வந்துடுங்க, அவ்வளோதான். நம்ம ஜெபம் பண்ணிட்டு இந்த பகுதியை இறங்கி ஜெபம் பண்ணிட்டு செருப்பெல்லாம் கேட்டுருங்க, முடிஞ்சால் முழங்கார படியிடுங்க, என்னால் முடியாது, என்னால் முடிஞ்ச ஜெபம் பண்ணிட்டு நம்ம போயிடலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. கர்த்தரை பார்த்து அவர் பணி. இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட சிறப்பான பணிக்கு நம்மை கையளித்து கொள்ள தொடர்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தை என்பது அதன் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக அது அமைந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்பது வெளிச்சம் மாத்திரமல்ல, அது வெறுமையாக என்றைக்கும் திரும்ப போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை என்பது உயிருள்ள உயிர்ப்பிக்கின்ற வார்த்தை. ஆக அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நல்ல தகப்பனே, இந்த வருகை நாட்களிலே முது கிருபைகளோடு கூட இருக்க கர்த்தர் உதவி செய்திடும். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். முது கிருபை உடைய பிரசனங்களோடு கூட நிலைத்திருந்து நாங்கள் உயிருள்ள உயிர்ப்பிக்கின்ற வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பிராலே ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் மூலமாக நாம் சேர்ந்து அறிக்கை செய்து உறுதிப்படுத்திக் கொள்ளுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் பிறந்தார்.
பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்திருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சம் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமரவும் அறிவிப்புகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஆராதனை கலந்து உங்கள் யாவருக்கும் ஆயர் சார்பாகவும் திருச்சபை சார்பாகவும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஆண்டிற்கான கேரள் ரவுண்டு கிறிஸ்மஸ் கீத பவனி நடைபெறாது. ஒருவேளை யாருக்கேனும் ஜெப தேவைகள் இருந்தால் நீங்கள் ஆயர் அவர்களை அணுகும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் கிறிஸ்மஸ் கீத பவனிக்கான கவர் வெளியே வைக்கப்பட்டுள்ளது. சபையார் அதை பெற்றுக்கொண்டு வருகின்ற ஆராதனைகளை அதை படிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, கிராமப்புறத்தில் உள்ள ஏழை திருச்சபைகளிலிருந்து உதவிகள் கேட்டு நம்முடைய ஆயர் அவர்களுக்கு கடிதங்கள் வந்துள்ளன. சபையார் ஏவப்பட்டவர்கள் நீங்கள் ஆயர் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த திருச்சபைகளில் தேவைகளை தாங்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 2021ஆம் ஆண்டிற்கான காலாண்டர் வெளியே வைக்கப்பட்டுள்ளது. சபையார் அதை பெற்றுச் செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதோடு கூட பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கவர்களும் கிறிஸ்மஸ் ஆராதனை கவரும் புது வருட ஆராதனை கவரும் கொடுக்கப்பட்டுள்ளது. சபையார் பெற்றுக்கொண்டு ஆராதனைகளை உற்சாகமாக படிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஆராதனை வெகுமதி ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. ஆகவே சபையார் தங்களது உற்சாகமான வெகுமதிகளை படைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது பாடல் ஒலிபரப்பப்படும்.
ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, மீண்டுமாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றோம். அப்பா, நாங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு பாதையிலும் உம்முடைய கிருபை எங்களோடு நிறைவாக கூட இருந்து தாங்கி வழிநடத்தின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, நன்றியறிதல இருதயத்தோடு படைக்கின்ற காணிக்கை ஒவ்வொன்றையும் தேவரீர் உம்முடைய கரத்திலேயே நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தப்பட நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். நல்ல தகப்பனே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகின்றோம். திருவசனத்தை கேட்கின்ற நாங்கள் அதை கேட்கின்றவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்ய நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனை தரும்படியாக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். நீர் வார்த்தையாக எங்களுக்கு நீர் வெளிப்பட்டீரப்பா. இம்மானுவேலாக நீர் எங்களோடு வாசம் செய்கின்றீர். வார்த்தையாகிய உம்மை பற்றி கொண்டிருக்கின்ற நாங்கள் அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் தகப்பனே எங்களுடைய இருதயத்திலே கிரியை செய்து நாங்கள் உமக்கு நேராக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி செபிக்கின்றோம். அப்பா, நாங்கள் உமக்கு பயப்படுகின்ற பயத்திலே வாழ உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். எங்களுடைய திருச்சபையின் அனைத்து ஊழியங்களையும் உடைய கரத்திலே தருகின்றோம். அப்பா தகப்பனே, திருச்சபையின் மூலமாக செய்யப்படுகின்ற ஒவ்வொரு நலத்திட்டங்களையும் உடைய கரத்திலே தருகின்றோம். தகப்பனே, எங்களுடைய ஆயரை உடைய கரத்திலே தருகின்றோம். அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஊழியத்திலே இன்னும் அதிகமாக வல்லமையாக நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். அப்பா, அவருடைய குடும்பத்தையும் உடைய கரத்திலே தருகின்றோம். செயலர் பொருளர் கமிட்டி அங்கத்தினர்களையும் உடைய கரத்திலே தருகின்றோம். செக்ஸ்டனையும் உடைய கரத்திலே தருகின்றோம். இன்னும் யார் யார் தகப்பனே ஊழியத்திலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரோடு தகப்பனே உம்முடைய கரம் கூட இருந்து வழிநடத்தும்படியாக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். திருச்சபையின் அங்கங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகின்றோம். தகப்பனே, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் தேவரீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். அப்பா, நம்முடைய பிள்ளைகள் தகப்பனே ஒவ்வொருவருடைய தேவைகளையும் தேவரீர் சந்திக்கும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். யார் யார் தகப்பனே என்னென்ன தேவைகளோடு உம்மை நோக்கி பார்க்கின்றார்களோ அவர்கள் ஏற்ற வேளையிலே தகப்பனே உம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்று உம்மை நன்றியோடு ஸ்துதிக்க ஸ்தோத்தரிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபையை நீர் அளவில்லாமல் பொழிந்தருளும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். அப்பா, இந்த வேளையிலும் தகப்பனே இல்லங்களிலே இருந்து உம்மை ஆராதிக்கின்ற உடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தருகின்றோம். அவர்களை தேவரீர் ஆசீர்வதியும். ஏற்ற நாட்களிலே தகப்பனே நாங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக மாறி ஒன்றாக இணைந்துமே ஆராதிக்கின்ற வாக்கியத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். அப்பா, நல்ல தகப்பனே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் காண்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகின்றோம். இந்த புதிய ஆண்டு தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டாக இருக்க தேவரீர் கிருபை செய்யும். சகலத்தையும் தேவரீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நாங்கள் இந்த உலகத்திற்கு புறப்பட்டு செல்லும் பொழுது உடைய வார்த்தை மாத்திரம் போதும் தகப்பனே. உடைய வார்த்தை எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தட்டும். பிசாசானவன் எங்களை மேற்கொள்ளாதபடி நீர் எங்களை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி ஒருவருக்கே ஊழியம் செய்ய நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தகப்பனே சாதகமான சூழ்நிலைகளை நீர் உருவாக்கி தரும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். தாயும் தந்தையுமாகி கடவுளின் அன்பும் மைந்தராக இயேசுனரோடும் முதராகிய ஆவியினரும் அனைவரோடும் நமது குடும்பங்களோடும் ஊழியங்களோடும் தொடர்ந்து இருக்கிற அனைத்து மகிழ்ச்சியான வாழ்வோடும் அவருடைய கிருபை பிரசன்ன வேண்டத்தில் என்றும் என்று சாக்கல தங்கியிருப்பதாக. கர்த்தரோடு இருப்பாராக.
சமாதானத்தில் புறப்பட்டு சொல்லுவோம்.